தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சேலம் பிற்படுத்தப்பட்டோர் விடுதியில் தரமற்ற உணவு வழங்கப்படுவதாக கூறி மாணவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு பிற்படுத்தப்பட்டோர் மாணவர்கள் விடுதியில் சுமார் 70க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கி அரசு கலைக் கல்லூரியில் படித்து வருகின்றனர். விடுதியில் தங்கியிருக்கும் மாணவர்கள் தங்களுக்கு சமீப காலமாக தரமற்ற உணவுகள் வழங்குவதாக கூறி பலமுறை புகார் அளித்துள்ளனர். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாத காரணத்தினால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் தரமற்ற உணவு வழங்கப்படுவதை வீடியோ ஆதாரத்துடன் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். மேலும் விடுதி வார்டன் விடுதிக்கு வருவதில்லை என்று குற்றச்சாட்டு தெரிவிக்கும் மாணவர்கள் அவருடைய பெயர் கூட தங்களுக்கு தெரியாது என்று தெரிவித்தனர். சேலம் பிசி வெல்ஃபேர் ஹாஸ்டல் இருக்குல்ல, அங்கதான் நாங்க தங்கி படிக்கிறோம். அங்க ஹாஸ்டல் வந்து தரமான உணவு இல்ல, பட்டியல் படி சாப்பிட போறது இல்ல, ஆனா சரியான முறையில எதுவுமே இல்லைண்ணே. சமையல்காரன் கேட்டோம், அவர் எதுவும் பண்ணல. நீங்க யார்ட்டா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்ப காலேஜ் திறந்து சில நாட்கள் ஆகுது, இன்னும் வார்டனே பார்த்ததில்ல நாங்க. இப்ப ரீசெண்டா இப்ப எப்ப அவங்க இஷ்டத்துக்கு போடுறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு திறக்கிறாங்க. ஹாஸ்டல் உணவுனா இப்ப காலையில சாப்பிடவே இல்லை, இப்ப மதியமும் சாப்பிடல. நாங்க இப்ப நைட்டு போனா கூட சாப்பிடணும், கடையில தான் நாங்க சாப்பிட்டு இருக்கோம். சாப்பாடுலாம் காலையில தீஞ்சு போயிருக்கு. நாங்க அப்படியே களியாட்டா ஜெயில எப்படி போடுவாங்க அந்த மாதிரி களியாட்டா இருக்குது. என்ன சாம்பார்லாம் தண்ணியாட்டா அப்படி பார்க்கவே முடியல, வாமிட்டா வருது நான் பாக்கிறதுக்கு. அப்ப எப்படி நாங்க சாப்பிடுறது? இட்லி பூரி முட்டை அதெல்லாம் போடுறதே கிடையாது. சேலம் பிற்படுத்தப்பட்டோர் விடுதியில் தரமற்ற உணவு வழங்கப்படுவதாக கூறி மாணவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு பிற்படுத்தப்பட்டோர் மாணவர்கள் விடுதியில் சுமார் 70க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கி அரசு கலைக் கல்லூரியில் படித்து வருகின்றனர். விடுதியில் தங்கியிருக்கும் மாணவர்கள் தங்களுக்கு சமீப காலமாக தரமற்ற உணவுகள் வழங்குவதாக கூறி பலமுறை புகார் அளித்துள்ளனர். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாத காரணத்தினால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் தரமற்ற உணவு வழங்கப்படுவதை வீடியோ ஆதாரத்துடன் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். மேலும் விடுதி வார்டன் விடுதிக்கு வருவதில்லை என்று குற்றச்சாட்டு தெரிவிக்கும் மாணவர்கள் அவருடைய பெயர் கூட தங்களுக்கு தெரியாது என்று தெரிவித்தனர். சேலம் பிசி வெல்ஃபேர் ஹாஸ்டல் இருக்குல்ல, அங்கதான் நாங்க தங்கி படிக்கிறோம். அங்க ஹாஸ்டல் வந்து தரமான உணவு இல்ல, பட்டியல் படி சாப்பிட போறது இல்ல, ஆனா சரியான முறையில எதுவுமே இல்லைண்ணே. சமையல்காரன் கேட்டோம், அவர் எதுவும் பண்ணல. நீங்க யார்ட்டா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்ப காலேஜ் திறந்து சில நாட்கள் ஆகுது, இன்னும் வார்டனே பார்த்ததில்ல நாங்க. இப்ப ரீசெண்டா இப்ப எப்ப அவங்க இஷ்டத்துக்கு போடுறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு திறக்கிறாங்க. ஹாஸ்டல் உணவுனா இப்ப காலையில சாப்பிடவே இல்லை, இப்ப மதியமும் சாப்பிடல. நாங்க இப்ப நைட்டு போனா கூட சாப்பிடணும், கடையில தான் நாங்க சாப்பிட்டு இருக்கோம். சாப்பாடுலாம் காலையில தீஞ்சு போயிருக்கு. நாங்க அப்படியே களியாட்டா ஜெயில எப்படி போடுவாங்க அந்த மாதிரி களியாட்டா இருக்குது. என்ன சாம்பார்லாம் தண்ணியாட்டா அப்படி பார்க்கவே முடியல, வாமிட்டா வருது நான் பாக்கிறதுக்கு. அப்ப எப்படி நாங்க சாப்பிடுறது? இட்லி பூரி முட்டை அதெல்லாம் போடுறதே கிடையாது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.